கிச்சன் ரொம்ப அழகா இருக்குல்ல. சண்டே மார்னிங் காலையில எந்திரிச்சதுலேருந்தே ஒரே கிளீனிங் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கேன். பாப்பாவுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து லீவ் விட்டுருவாங்க. எப்போ ஊருக்கு போவேன்னு தெரியாது. அதனால இருக்கிற நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு கிச்சனை கிளீன் பண்ண வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் தான் கிளீன் பண்ணியிருந்தேன். நான் லாஸ்ட்டாக பொங்கல் கிளீன் பண்ணது. அதுக்கப்புறம் எந்த ஒரு கிளீனிங் ஒர்க்குமே பார்க்கல. அப்பப்போ லைட் டஸ்ட் இருக்கிறத மட்டும் கிளீன் பண்ணி விட்டேன். டீப்பாக கிளீன் பண்ணல. ஒரு வழியாக ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன சின்ன வேலைலாம் இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து சமைக்கவே போகணும். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சிம்பிளா தோசைய மட்டும் ஊத்தி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு பிரியாணி பண்ணலான்னு பார்த்துருந்தேன். மணி 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பிரியாணிக்கு வந்து ப்ராசஸ் அதிகமா இருக்கும். ரைஸே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு வச்சு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து சாதத்த ஒரு சைடு வேக வச்சு சிக்கன் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சிக்கன் குழம்பு ரெசிபி, சிக்கன் கிரேவி ரெசிபியும் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன்.